ஆடியன்ஸ் செக்ஷன். ஆடியன்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணி அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறதுன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஆடியன்ஸ்னால் என்னன்ற ஒரு ஓவர்வியூ பார்த்துடலாம். அமேசானில் போய்ட்டு நான் ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை நான் சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணி முடிச்சுட்டு நான் எந்த வெப்சைட்டுக்கு போனாலும் இல்லை எந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணாலுமே எனக்கு அந்த பர்டிகுலர் ஆட் டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். இது எப்படி அப்பியர் ஆகுது? இதுதான் ரீடார்கெட்டிங். இந்த ரீடார்கெட்டிங் பண்ணணுன்னா நம்ம ஆடியன்ஸை கரெக்டாக டிஃபைன் பண்ணியிருக்கோம் நம்மளோட டேஷ்போர்டில். ஒன்ஸ் டிஃபைன் பண்ணால் மட்டும்தான் இந்த ரீடார்கெட்டிங் பர்ஃபெக்டாக நடக்கும். யார் யாரெல்லாம் வெப்சைட்டை விசிட் பண்ணாங்களோ அவங்கெல்லாம் ஒரு லிஸ்ட், வெப்சைட்டை விசிட் பண்ணி ஆட் டு கார்ட் வரைக்கும் வந்து பர்ச்சேஸ் பண்ணாமல் போனவங்க ஒரு லிஸ்ட், வெப்சைட் விசிட் பண்ணி ஆட் டு கார்ட்டும் வந்துட்டாங்க, செக் அவுட்டும் வந்துட்டாங்க, பட் பர்ச்சேஸ் பண்ணலை, அது ஒரு தனி லிஸ்ட். வெப்சைட்டுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணவங்க ஒரு தனி லிஸ்ட். இது எதுக்கு அப்படின்னா ஈச் ஆடியன்ஸ் செட், இது எல்லாமே தனித்தனி ஆடியன்ஸ் செட்டாக நான் க்ரியேட் பண்ணி வச்சுட்டேன்னா ஈச் ஆடியன்ஸுக்கு அவங்களுக்கேற்ற மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியில் கண்டென்ட்டை ரெடி பண்ணி அவங்கள டார்கெட் பண்ணி சேல்ஸை கொண்டு வரதுக்கு நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். ஆடியன்ஸை நம்ம 2 விதமாக க்ரியேட் பண்ணலாம். ஒன்று, நீங்கள் கூகுள் டேஷ்போர்ட்லேயே ஆடியன்ஸை க்ரியேட் பண்ணலாம். அப்படி இல்லைனா கூகுள் அனலிட்டிக்கில் நீங்கள் க்ரியேட் பண்ணி அதை இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் கூகுள் ஆட்ஸையும் கூகுள் அனலிட்டிக்கையும் இன்டெகிரேட் பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் அனலிட்டிக்கில் க்ரியேட் பண்ணுற எல்லா ஆடியன்ஸும் ஆட்டோமேட்டிக்காக இங்கே அப்டேட் ஆகிடும். அது நீங்கள் கேம்பெயின் க்ரியேட் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் ஆடியன்ஸை டார்கெட் பண்ணி ஆட் ரன் பண்ணலாம். கிளிக் டூல்ஸ் அண்ட் செட்டிங்ஸ், ஷேர்ட் லைப்ரரிக்கு ஆடியன்ஸ் மேனேஜர். இங்கே அப்பியர் இருக்கிற ஆட் செட் எல்லாமே கூகுள் ஆட்ஸை டிஃபால்ட்டாக க்ரியேட் பண்ண ஆடியன்ஸ் செட். ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணனே உங்களுக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் அப்பியர் ஆகுது. வெப்சைட் விசிட்டர்ஸு, ஆப்பு, யூடியூப் விசிட்டர்ஸ், இவங்க எல்லாருமே நீங்கள் ஆடியன்ஸ் லிஸ்ட்டாக க்ரியேட் பண்ண முடியும். கஸ்டமர் லிஸ்ட்டுன்றது என்னென்னா நீங்கள் ஒரு டேட்டா பேஸ் வச்சுருந்தீங்கன்னா அந்த டேட்டா பேஸையும் நீங்கள் அப்லோட் பண்ணி அந்த பர்டிகுலர் ஆடியன்ஸை நீங்கள் டார்கெட் பண்ணி ஆட் ரன் பண்ணலாம். அதேமாதிரி லீட் ஃபார்மோட டேட்டா பேஸ், கஸ்டம் காம்பினேஷன், எனி ஆடியன்ஸ் வேணாலும் நீங்கள் கம்பைன் பண்ணி ஒரு கம்பைன்டு ஆடியன்ஸ் செட்டை க்ரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வெப்சைட் விசிட்டர்ஸ் அண்ட் கஸ்டமர் லிஸ்ட், இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணலாம். கிளிக் வெப்சைட் விசிட்டர்ஸ், ஆடியன்ஸ்க்கு நேம் கொடுத்துருங்க. லீட் ஃபார்ம் சப்மிட் பண்ணவங்கள ஒரு தனி லிஸ்ட்டாக க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ விசிட்டர் ஆஃப் அ ஸ்பெசிஃபிக் பேஜ், அந்த ஸ்பெசிஃபிக் பேஜ் வந்து தேங்க்யூ பேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. மெம்பர்ஷிப் டியூரேஷனில் மேக்ஸிமம் நம்மளால் 540 days வரைக்கும் கொடுக்க முடியும். ஸோ தட் அந்த பர்டிகுலர் ஆடியன்ஸ் இன்றைக்கி ஒருத்தர் வராங்க அப்படின்னா அவங்க 540 days வரைக்கும் இந்த லிஸ்ட்டில் இருப்பாங்க. அதை தாண்டும் போது அதுக்கு அடுத்த நாள் அவங்க இந்த லிஸ்ட்லேருந்து ரிமூவ் ஆகிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் கூகுள் அனாலிட்டிக்ஸ். நீங்கள் அதை லிங்க் பண்ணிட்டீங்கனாலே அங்கே நீங்கள் ஆடியன்ஸை க்ரியேட் பண்ண ஆட்டோமேட்டிக்காக இங்கே அப்டேட் ஆகிடும். ஆடியன்ஸில் வந்து அட்மின் செக்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் ப்ராப்பர்ட்டி கீழே ப்ராடக்ட்ஸ் லிங்க்கு கீழே கூகுள் ஆட்ஸ் லிங்க், ஏற்கனவே வேறு ஒரு கூகுள் ஆட் அக்கௌண்ட் லிங்காக இருக்குது. பட் இப்போ நம்ம க்ரியேட் பண்ண ஆட் அக்கௌண்ட்டையும் லிங்க் பண்ணலாம். ஸோ கிளிக் த லிங்க், சூஸ் கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட். நம்ம லிங்க் பண்ண போகிற அக்கௌண்ட் வந்து டிஜிடெக்கியான் ட்ரைனிங். கன்ஃபார்ம், நெக்ஸ்ட். எல்லாம் எனேபிளாக இருக்கான்னு செக் பண்ணுங்க. நெக்ஸ்ட், everything fine, submit. Click get started. நியூ ஆடியன்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிரியேட் ஏ கஸ்டம் ஆடியன்ஸ். ஃபஸ்ட் ஆடியன்ஸ்க்கு ஒரு நேம் கொடுத்துருங்க. இப்போ நான் க்ரியேட் பண்ண போகிற ஆடியன்ஸை வெப்சைட்டை விசிட் பண்ணி என்கொயரி ஃபார்ம் சப்மிட் பண்ணாதவங்க. ஏன்னா நான் அவங்கள ரீமார்க்கெட்டிங் பண்ணணும். அவங்களுக்கு ஏதோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதனால தான் வெப்சைட்டை விசிட் பண்ணியிருக்காங்க. பட் சம் ரீசன் இப்போதைக்கு அவங்க கன்வெர்ட் ஆகலை. ஸோ அதனால் நான் ரீமார்க்கெட்டிங் அவங்களுக்கு பண்ணிகிட்டே இருந்தேன்னா ஒரு பாயிண்டில் அவங்க கன்வெர்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது.
பேஜை வியூ பண்ணவங்க எல்லாரையுமே நான் ஆட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. அதில் தேங்க்யூ பேஜை சப்மிட் பண்ணவங்கள நான் எக்ஸ்க்ளூட் பண்ணிடுறேன். ஸோ தட் வெப்சைட்டை விசிட் பண்ணி யார் என்கொயரி ஃபார்ம் சப்மிட் பண்ணலையோ அவங்க தான் இதில் இருப்பாங்க. ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்க்ளூடட் லிஸ்ட்டு காமிக்குதா. ஸோ டோட்டலாக 97 மெம்பர்ஸ் வெப்சைட் வந்திருக்காங்க. அதில் 5 பேர் என்கொயரி ஃபார்ம் சப்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த 5 பேரை வந்து நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டோம். ஸோ வெப்சைட்டுக்கு வந்து என்கொயரி ஃபார்ம் ஃபில்அப் பண்ணாதவங்க மட்டும்தான் இந்த லிஸ்ட்டில் இருப்பாங்க. கிளிக் சேவ். நம்ம அனலிட்டிக்கில் க்ரியேட் பண்ண ஆடியன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிட்டு